கடந்த 1/8/2025 அன்று சென்னை மாநகராட்சியால் மண்டலம் 5, 6 தொழிலாளர்கள் தூய்மை பணியாளர்கள் தூக்கி எறியப்பட்டார்கள் வேலையிலிருந்து. நீங்களாம் போய் கான்ட்ராக்டில் சேருங்கன்னு சொன்னாங்க. 6 மாத போராட்டம், பல்வேறு வழக்குகள், பொய் வழக்குகள் எல்லாத்தையும் தாண்டி இதே இடத்துல கூடி 13 நாள் இருந்து அதுக்கப்புறம் காவல்துறையினுடைய அராஜகத்தால் எல்லோரும் கைது செய்யப்பட்டோம். இதே நாளில் நாங்கள் இங்கே திருப்பி கூடியிருக்கோம். 1 வருஷம் கழித்து நாங்கள் கூடியிருக்கோம். இப்போ தற்போது நீங்கள் பதவியில் இருக்கக்கூடிய தாவேக அரசு நாங்கள் என்ன கேட்குறோன்னா, நீங்கள் அறிவித்திருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதி H3 படி அனைவருக்கும் பணி நிரந்தரம் என்பதை, தூய்மை பணியாளருக்கு பணி நிரந்தரம் என்பதை வழங்க வேண்டும். அதே நேரத்தில் இப்போ கலெக்டரேட் ஆஃப் பேஜஸ் 1/7/2026 கலெக்டர் என்ன அறிவிச்சிருக்காருன்னா, சென்னையில் வேலை செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு 832 ரூபா சம்பளம் கொடுக்கணும்னு அறிவிச்சிருக்காரு. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சம்பளம் 761 ரூபா. தமிழ்நாடு முழுக்க அரசாங்கம் 62 படி சம்பளம் இடத்தை கொடுக்கறதில்ல. ஊராட்சியிலேருந்து மாநகராட்சி வரைக்கும் எல்லா இடத்துலையுமே 10,000 ரூபாய்க்கு மேலே சம்பள திருட்டு நடக்குது. மாநகராட்சியோ ஊராட்சியோ பேரூராட்சியோ அந்த தூய்மை பணியாளருக்குரிய சம்பளம் வழங்குறது இல்லை. மாஸ்க்கு, க்ளவுஸு, பெண்களுக்கு வந்து ஓய்வறை, கழிப்பறை எதுவுமே வழங்குறது இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு, நீங்கள் இப்போ கலெக்டர் இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு 9/7/2026 நீங்கள் போட்டிருக்க கலெக்டருடைய ஜிஓ படி, நீங்கள் உத்தரவுப்படி நீங்கள் இன்றைக்கி தேதியில் 832 ரூபா சம்பளம் என்பதை தூய்மை பணியாளருக்கு வழங்க வேண்டும். அதே நேரத்தில் இங்கே 10க்கு மேலே யூனியன் ஆஃபீஸ் இருக்குது. 3000க்கு மேற்பட்ட உறுப்பினர் வச்சிருக்கூடிய, போராடுற சங்கம் வச்சிருக்கூடிய எங்களுக்கு யூனியன் ஆஃபீஸ் இல்லைன்றாங்க. நாங்கள் திருப்பி கூடியிருக்கோம். பணியந்திர கோரிக்கை வெல்லாமல் விட மாட்டோம். எங்கள் கோரிக்கையை அரசாங்கம் நிறைவேற்றணும். நீங்கள் பெண்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் கழிப்பறை வசதி செஞ்சு தரேன் சொல்லி செஞ்சு தரல, ஓய்வறை வசதி செஞ்சு தரேன் சொல்லி செஞ்சு தரல. இங்கே முறையான எந்த விதமான சலுகைகள் இல்லாமல், சட்ட உரிமைகள் இல்லாமல் பெண் தூய்மை பணியாளர் இருக்காங்க. மாஸ்க்கு, க்ளவுஸு, தொடப்பம் கூட கொடுக்குறது இல்லை. இந்த மாதிரி சூழலை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா, உழைப்போருமே கடந்த கால ஆட்சியில் என்ன போராட்டம் நடத்துகிறோமோ அதே போராட்டங்களை திரும்பவும் நாங்கள் தொடருவோம். களத்துக்கு வந்துட்டோம். சார், நீங்க விஜயை சந்திச்சிங்கல்ல போன வாட்டி இருக்கும்பொழுது, இப்பொழுது விஜயை நீங்க சந்திக்க திட்டமிட்டிருக்கீங்களா? நாங்கள் 2-3 முறை நாங்கள் கோரிக்கை வச்சிட்டோம். கார்பரேஷன்லையும் கோரிக்கை வச்சுட்டோம், அவருக்கும் கோரிக்கை வச்சுட்டோம். இப்போ கையெழுத்திங்க வாங்கியிருக்கோம். எல்லாத்தையும் முதலமைச்சருக்கு எங்களை சந்திக்கணும், எங்கள் சங்கத்தை சந்திக்கணும், உழைப்போர் இயக்கத்தை அப்படின்ற கோரிக்கை நாங்கள் வச்சுருக்கோம். முதலமைச்சர் எங்களை சந்திக்க மாட்டேன் என்று மறுத்தால் இதே இடத்துல உட்காந்து நாங்கள் அவரை சந்திக்கிற வரைக்கும் போராட்டத்தை தொடரும். இல்லை சார், அவர் கூப்பிட்டதுனால தான் நீங்கள் போனீங்க. இப்போ நீங்கள் போய் பார்ப்பீங்களா? இப்போ அவர் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் சொல்லிட்டோம் சார், அமைச்சர்கிட்டையும் சொல்லிட்டோம், கமிஷனர்கிட்டையும் சொல்லிட்டோம், முதலமைச்சரை பார்க்குற விரும்பணும்னு சொல்லிட்டோம். நாங்கள் வந்து எங்கள் பணியந்திர கோரிக்கை மற்ற கோரிக்கை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டோம். இன்றைக்கி வரைக்கும் அந்த சைட்லேருந்து அழைப்பு வரல. அப்போ அவர் பார்க்கறதுக்கு விருப்பமாக இருந்தார். இப்போ பார்க்க விருப்பமாக இருக்காரா இல்லைன்றது அவர் ஒன்றும் தெரிவிக்க மாட்டேன்றாங்க. கடந்த கால ஆட்சியில் நடந்தது போல தான் இப்போ நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், இப்போ வரைக்கும் சம்பள உயர்வுன்றது வழங்கலை. தமிழ்நாடு முழுக்க சம்பள திருட்டு நடக்குது. சம்பளம் எல்லோரும் கிடைக்கலையே. ஊராட்சியிலேருந்து மாநகராட்சி வரைக்கும் சம்பள திருட்டு நடக்குது. இந்த சாதாரண ஏழை எளிய மக்களை, அருந்ததி, ஆதி திராவிட அனைத்து சாதி ஏழை பெண்களுக்கு உண்டான சம்பளம் என்பது, ஊதியம் என்பது தராமல் சம்பள திருட்டு என்பது தமிழ்நாடு முழுக்க நடக்குது. நாங்கள் வெளிப்படையாக குற்றச்சாட்டு சொல்கிறோம். ஊழல்ன்றது சம்பளம் கொடுக்காமல் இருக்கிறது கூட ஊழல் தான். அது அரசாங்கமே செஞ்சாலும் சரி, மாநகராட்சிகளே செஞ்சாலும் சரி, பேரூராட்சி, ஊராட்சி, நகராட்சி செஞ்சாலும் சரி, அது ஊழல் தான். ஊழல்னா சரியான சம்பளம் கொடுக்கறது மட்டும்தான் ஊழல் இல்லாத தன்மையாக இருக்கும். அரசாங்கமே திருடினா அது எங்கே போய் சொல்கிறது? இந்த கால ஆட்சியிலையும் ஊழல் நடக்குதுன்னு சொல்றீங்களா? நிச்சயமாக சம்பள திருட்டு ஊழல் என்பது நடக்குது. பகிரங்கமாக சொல்கிறோம், சம்பள திருட்டு ஊழல் என்பது நடக்குது. வெளிப்படையாக நிரூபிக்க சொல்லுங்கள். தூய்மை காவலருக்கு 12,000 சம்பளம், 6,000 தான் கொடுக்குறாங்க. மாநகராட்சியில் தாம்பரம் மாநகராட்சி, ஆவடி மாநகராட்சி, தூத்துக்குடி மாநகராட்சி, பல்வேறு மாநகராட்சியில் இந்த சம்பளம் கூட கிடையாது. நாங்கள் 832 ரூபா வாங்காம விட மாட்டோம். எங்கள் உரிமைகளை வாங்காம விட மாட்டோம். எங்கள் கூட்டம் சென்னையினுடைய பூர்வகுடி கூட்டம், வட சென்னை கூட்டம். நாங்கள் நின்னா நிற்போம். அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் கேட்போம். பணி நிரந்தர கோரிக்கை இந்த வாட்டி வைக்க தீவிரமாக இருக்கீங்களா? நிச்சயமாக. போன ஆட்சியில் 10 வருஷம் சொன்னாங்க. 10 வருஷம் அரசு துறையில் ஒப்பந்த மையத்தில் செஞ்சால் பணி நிரந்தரம் சொன்னாங்க. இந்த ஆட்சியில் 5 வருஷம் சொல்லியிருக்காங்க. H3 கோரிக்கை நீங்கள் நிறைவேற்றுங்கன்னு நான் கேட்போம். யார் விட்டாங்களோ, யார் பிடிக்காம தான் நாங்கள் விட மாட்டோம். எங்கள் சென்னை தூய்மை பணியாளர்கள், சென்னை மாநகராட்சி உழைப்போர் மிக்க ஒரு போதும் நாங்கள் பணியந்திர கோரிக்கையிலேருந்து பின்வாங்க மாட்டோம். இப்போ இந்த போராட்டமானது சார், ஆவடி மாநகராட்சியில் பள்ளி இருந்திருக்கு சாப்பாடில். நீங்கள் வந்து திருவொற்றியூர் எம்எல்ஏ ஆஃபீஸு, மதுரவாயில் எம்எல்ஏ ஆஃபீஸில் தூய்மை பணியாக கூட்டு செருப்பு எடுத்து போடுன்றாங்க, சாப்பிட்ட எச்சல் எடுத்து போடுறேன்றாங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான நடைமுறை? இது தலித் மக்களுக்கு எதிரான குற்றம், தலித் மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை கீழே வரும். நீங்கள் இன்றைக்கி தேதியில் நீங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் அட்ரஸ் பண்ணணும், நீங்கள் கேட்கணும். நீங்கள் அதே பேட்டர்னில் மட்டும்தான் போனீங்கன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது. காவல்துறை கலைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் சார், நாங்கள் வந்து 1000 போலீஸை பார்த்தவங்க,
நாங்கள் அப்பயே சொன்னோம், துப்பாக்கி பீரங்கி எடுத்துகிட்டு வந்தாலும் இங்கேருந்து போக மாட்டோன்னோம். நீங்கள் காவல்துறை போகிறனால தான் எங்கள் பெண்கள் கூட்டம் பயப்படாது. நாங்கள் காவல்துறையை மதிக்கிறோம், அரசை மதிக்கிறோம், கார்பரேஷன் கமிஷனை மதிக்கிறோம். அது வேறு. எங்களை பயமுறுத்தி தான், லத்தியில் தான், துப்பாக்கியில் தான், பஸ்ஸில் தான் எடுத்துன்னு போனோம்னா அதுக்குண்டான விளைவுகள் என்பதை சந்திப்பாங்க. சாப்பாடு தரமற்று இருக்குது, புழு இருக்குது, சென்னை மாநகராட்சியில் ஆவடியில் இருக்குது, ஃபோட்டோவோடு இருக்குது. இது போன்ற சாப்பாடு என்ன சாதாரண ஜனங்க சாப்பிடுவாங்களா? கமிஷனரோ எம்எல்ஏவோ எம்பியோ அமைச்சர் யாரா சாப்பிடுவாங்களா? நாங்கள் சொல்கிறோம், எங்கள் மாதிரி ஜனங்களுக்கு தான் நீங்கள் இந்த மாதிரி சாப்பாடு கொடுப்பீங்களா? சாப்பாடு வேணாம், நாங்களே காசு கொடுத்து வாங்கிறோம். நீங்கள் எங்களுக்கு சம்பளப்படியே உடனே கொடுங்க, எங்கள் சம்பளத்தை சேர்றதை உடனே கொடுங்க. நீங்கள் தமிழ்நாடு முழுக்க கான்ட்ராக்டர் ரத்து பண்ணுங்கள், தனியார் மயம் இருக்கக்கூடாது. சென்னையில் ராம்கி அர்பேசன் இருக்கக்கூடாது. எங்கள் ஜனங்க திருப்பி 5-6 மண்டலத்துக்கே போனோம். நாங்கள் 4-8 இருக்கோம், திருப்பி அதே இடத்துக்கு போனால் வேலை இருக்கும். இன்றைக்கி 1ஆம் தேதி இங்கே கூடியிருக்கோம், அமைதியாக தொடர் முழக்க ஆர்ப்பாட்டம் தான் வச்சுருக்கோம். அடுத்து 13ஆம் தேதி பேரணி நடத்துகிறோம் ராஜரத்ன ஸ்டேடியத்தில். கையெழுத்தெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு வரோம். தமிழ்நாடு முழுக்க வரப்போகிறாங்க. அடுத்த கட்டம் முதலமைச்சர் எங்களை சந்திக்கணும்னு கேட்க போகிறோம். சந்திக்கலைன்னா தொடர் போராட்டத்தை நாங்கள் அறிவிப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.